இன்டைரக்ட் டேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்ட் வைல் என்னங்க பேக்ரவுண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் மீனிங், அதாவது இதுக்கு முன்னால என்னங்க ஜிஎஸ்டி வராதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 ஒரு 3 விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 லிசன். லிஸ்ட் 1 அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னா அந்த சட்டம் வந்து மசோதாவா நம்ம தாக்கல் செஞ்சிருப்போம் இல்லைங்களா. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குதான்னு பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 3 லிஸ்ட் கொடுக்குறாங்க. லிஸ்ட் 1 வந்து யூனியன் லிஸ்ட், நம்ம சொல்லுவாங்க யூனியன் லிஸ்ட். யூனியன்னா ஒன்றிய அரசாங்கம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப யூனியன்லாவே அது என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அர்த்தம், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அது உங்களுக்கு தெரியும். கன்கரண்ட் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்ததுதான், யூனியன் ஸ்டேட்டு கன்கரண்ட், அவ்வளவுதான், சிம்பிளான வேர்டு தான். நீங்க குறிக்குமா அதை தான் குறிச்சுக்கணும், யூனியன் ஸ்டேட் சென்ட்ரல். யூனியன் என்பது பார்லிமெண்ட், ஒன்லி பார்லிமெண்ட்ல தான், பார்லிமெண்ட் இல்லைங்களா, அங்கதான் இந்த மசோதா ஏற்றுவாங்க. ஸ்டேட் லிஸ்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மசோதா ஏற்றும். கன்கரண்ட் லிஸ்ட்னா ரெண்டு சேர்ந்து தான் லிஸ்ட் இருக்கு இல்லையா. இஃப் எனி லா வயலேட்ஸ் த கான்ஸ்டிடியூஷன் இட் பிகம்ஸ் அல்ட்ரா வைரஸ். அதாவது ஒரு சட்டத்தை ஏற்றுட்டு அந்த சட்டத்தை மீறினா அது செல்லுபடி ஆகாது இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து ஒரு சட்டம் ஏற்றோம், என்ன சட்டம், கொலை பண்ணவங்களுக்கு தண்டனைன்னு சொல்றோம். அப்ப கொலை பண்ண தண்டனை இல்லாம செய்ய முடியுமா, முடியாது, வாய்ப்பு. அப்ப அது அந்த சட்டத்தை மீற முடியாதுன்றாங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கு, சட்டம் இயற்றும் அதிகாரம். அப்ப லிஸ்ட் 1 யூனியன் லிஸ்ட், லிஸ்ட் 2 அப்படின்றது வந்து ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் 3வது லிஸ்ட். அப்ப மொத்தம் எத்தனை லிஸ்ட்டுங்க, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3. இது எக்ஸாம் கேட்பாங்க. வாட் இஸ் லிஸ்ட் 1? லிஸ்ட் 1ன்றது யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்னா மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் என்ன செய்யும், மத்திய அரசாங்கம் எந்த சட்டத்தை வேணாலும் நீட்டிக்கலாம். ரெண்டாவது லிஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த சட்டத்தை வேணாலும் நீட்டிக்கலாம். மூணாவது லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்துதான் சட்டத்தை ஏற்ற முடியும், இல்லாட்டி முடியாது. அப்ப ஜிஎஸ்டி எந்த லிஸ்ட்ல வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மேக்சிமம் யூனியன் லிஸ்ட்ல வரும். ஏன்னா யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மேக்சிமம் வந்து என்ன செய்வாங்க, ஜிஎஸ்டி. அப்ப பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் என்ட்ரிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் தான். பிஃபோர் ஜிஎஸ்டி வந்து யாரை ஏற்றிட்டு இருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப இன்கம் டாக்ஸ் என்ட்ரி நம்பர் 82, என்ட்ரி நம்பர் 82 என்ன சொல்லுது, டாக்ஸ் ஆன் நான் அக்ரி இன்கம். என்னங்க அது என்னங்கன்னா இந்தியாவில் வந்து அக்ரி இன்கம்னாவே எக்ஸம்டட், இங்க சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்பர் 82 இங்க பாருங்க, டாக்ஸஸ் ஆன், நான் இங்க தான் நடத்திட்டு இருக்கிறேன், இங்க பாருங்க, டாக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தென் அக்ரிகல்ச்சர் இன்கம். அப்படின்னா என்ன, அதர் தென் அக்ரிகல்ச்சர் இன்கம்னா சேலரி, உங்க வீட்டுக்கார சேலரி வாங்குறாரு. இப்ப சேலரினா என்ன, அக்ரிகல்ச்சர் இல்ல. அப்ப எதெல்லாம் அக்ரிகல்ச்சர் இல்லையோ அதெல்லாம் என்னங்க, நான் அக்ரி இன்கம். சொல்ல புரியுதுங்களா, எதெல்லாம் அக்ரி இல்லையோ அதெல்லாம் என்ன இன்கம், நான் அக்ரி இன்கம்னா அக்ரி இன்கம். அது டாக்ஸ் உண்டா, இருக்குது. அக்ரிக்கு டாக்ஸ் கிடையாது, அக்ரிகல்ச்சர் நான் அக்ரி. அக்ரி இன்கம்க்கு என்ன கிடையாதுங்க, அக்ரி இன்கம்க்கு டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஏன் அப்படின்னா அப்பதான் நாட்டுல வந்து விவசாயம் என்ன செய்யும், டெவலப் ஆகும். விவசாயம் வளர்ந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். அப்ப நான் அக்ரி இன்கம் சாப்பாடு கிடைக்காதுன்னா அப்படி இல்லை, முக்கியமான சொல்றேன், 70% அக்ரி இன்கம் இருந்தால் பெஸ்ட். சரி, இதுதான் வந்து 82 இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். என்னன்னா இன்கம் டாக்ஸ் யாருக்கெல்லாம் பொருந்துன்னா நான் அக்ரி இன்கம் தான் பொருந்தும், அக்ரி இன்கம்க்கு பொருந்தாது. நீங்க 1 கோடி ரூபாய் நீங்க அக்ரி இன்கம் சம்பாதிச்சாலும் என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. என்ட்ரி நம்பர் 83 கஸ்டம்ஸ் டியூட்டி. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஏற்றுமதி இறக்குமதி, அங்க இருக்கும் பாருங்க 83. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டாக்ஸேஷன். எக்ஸாம்பிள் சைனாவில இருந்து ஒரு பொருளை இறக்குமதி செஞ்சா நீங்க என்ன பண்ணி ஆகணும், கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும். சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, என்னங்க duties and duties of excise on tobacco and other manufactured or produced in India அப்படின்றாங்க இல்லையா. சார் மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ் இன்சைட் இந்தியா, நீங்க எந்த பொருளை
இந்தியால மேனுஃபேக்சர் பண்றீங்களோ அந்த பொருளுக்கு என்ன உண்டு? சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. என்னங்க அது என்ன? டொபாக்கோ. டொபாக்கோனா என்ன? புகையிலை. என்னங்க புகையிலைக்கு என்ன உண்டு? எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. நாட் அப்ளைட் ஆன் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் நார்கோட்டிக்ஸ் ப்ராடக்ட். ஆல்கஹால் வந்து ஹியூமன் கன்சம்ஷன், நம்ம குடிக்கிறாங்களே சாராயம் டாஸ்மார்க்ல எல்லாமே ஆல்கஹால் தான். இதுக்கெல்லாம் வந்து என்ட்ரி 84ல வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருந்துச்சு. நான் சொல்றதெல்லாம் ஜிஎஸ்டிக்கு முன்னால. அப்ப 92A அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. அது என்னன்னா சிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி சிஎஸ்டி இருந்துச்சு. அதாவது இன்டர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு ஒரு பொருள் அனுப்புனா பார்டர் தாண்டிச்சுனாவே இது பேர் என்ன சொல்லுவாங்க? இன்டர் ஸ்டேட். அப்ப தமிழ்நாடு டு கர்நாடகா ஸ்டேட் என்ன செய்வாங்க? அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க சிஎஸ்டி. இது ஒன்று இருந்துச்சு. 92C சர்வீஸ் டேக்ஸ் இது இருந்துச்சு. நான் சொன்ன காலையில கூட சர்வீஸ் டேக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அப்ப கன்சல்டிங் ஃபீஸ், ரெண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் கன்சல்டிங் ஆயிருக்கு. அடுத்து வந்து 97 இதெல்லாம் இல்லாத போக என்ன டேக்ஸ் நாட் மென்ஷன் எல்சேர்ஸ். மேல சொல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம்? இன்கம் டேக்ஸ் பார்த்தோம், ஜிஎஸ்டி வேட் பார்த்தோம், சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தோம், சென்ட்ரல் சிஎஸ்டி பார்த்தோம், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தோம், கஸ்டம்ஸ் டியூட்டி பார்த்தோம். இது எல்லாம் எதுக்கு முன்னால? ஜிஎஸ்டிக்கு முன்னால இத்தனை இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்புறம் பாருங்க, ஸ்டேட்ல வந்து வேட்னு ஒன்று இருந்துச்சு. நான் சொன்னீங்களா வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஜிஎஸ்டிக்கு முன்னால என்ன இருந்துச்சு? வேட்னு ஒன்று இருந்துச்சு. அப்ப அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு டாக்ஸே கிடையாது நான் சொன்னேன். அக்ரிகல்ச்சர் இன்கம். அப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அது என்ன சார் ப்ரொஃபஷனல் டேக்ஸ்? கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்கலாம் சேலரி எம்ப்ளாயிஸ்க்குலாம் என்ன செய்யணும்? ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு ஒன்று செய்ய சொல்றாங்க, கட்டணும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இப்போ வீட்டுக்கார் கட்டுவார், டெக்னீஷியன் தானே அவரு. அப்போ அவர் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஒன்று கட்டுவார். நீங்களே வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, லிக்கரு நம்ம வாங்குற பெட்ரோல், டீசல், லிக்கர்ல ஒன்னா ஸ்டேட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்? தனியாக வரி கட்டணும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்டேட் எக்ஸைஸ். சென்ட்ரல் எக்ஸைஸ், ஸ்டேட் எக்ஸைஸ். அப்ப நல்லா கவனிங்க, ஜிஎஸ்டிக்கு முன்னால இங்கிலீஷ்ல பாருங்க, பிஃபோர் ஜிஎஸ்டி இந்தியா ஹேட் மல்டிபிள் டாக்ஸஸ். என்னென்ன? எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், வேட், சிஎஸ்டி, பர்ச்சேஸ் டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னு எத்தனை டாக்ஸுங்க? நிறைய இருந்துச்சு. இதுக்கும் ரேட் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ், ரிட்டர்னு, அத்தாரிட்டின்னு இத்தனையும் இருக்கும். அப்போ ஒரு ஆடிட்டர் வந்து இத்தனையும் படிக்கணும். எக்ஸைஸ் டியூட்டி படிக்கணும், வேட் படிக்கணும், சிஎஸ்டி படிக்கணும், பர்ச்சேஸ் என்ட்ரி படிக்கணும், டாக்ஸ் இத்தனையும் நீங்க படிச்சுட்டு போய் இதுக்கு இத்தனைக்கு ப்ராப்ளம், ப்ரொசீஜர்ஸ், ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குதா? அப்ப என்ன ஆயிரும்? குழம்பி போயிடும். அதுக்காகவே என்ன செய்ய சொல்றாங்க? இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக எது வருது? ஜிஎஸ்டி வருது. அப்ப ஜிஎஸ்டியோடைய விஷயமே என்னன்னா, நல்லா கவனிங்க, திருப்பி சொல்றேன். இதெல்லாம் வரது ஏதாவது ஜிஎஸ்டி வருவதுக்கு முன்னால் நிறைய வரி இருந்துச்சுன்றாங்க. என்னென்ன வரி? வேட்டு, சிஎஸ்டி, சர்வீஸ் டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னு ஒவ்வொன்றுக்கும் ரிட்டர்ன் இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் வட்டி விகிதம் வரும், ஒவ்வொன்றுக்கும் அதிகாரி இருப்பாங்க. இதெல்லாம் இருக்குதா? அப்ப இந்த பிசினஸ் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக இத்தனையும் நம்ம ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். அப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப பர்டன் அதிகமானதுனால என்ன செய்யணும்? மக்கள் சலிச்சுட்டாங்க. அப்பதான் என்ன கொண்டு வரோம்? ஒண்ணு, சரி ஜிஎஸ்டின்னு ஒண்ணு என்ன செய்யலாம், நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொதுவா ஒரு விஷயம் கொண்டு வரலாம், அது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு தான் அவன் கொண்டு வந்தது. என்ன நான் காலைல சொன்னேன் இல்லைங்களா? ஜிஎஸ்டி. சரி, இந்த ஜிஎஸ்டி சரி இது மட்டும் தான் ப்ராப்ளமா கேட்டா இது மட்டும் ப்ராப்ளம் இல்ல, கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்றாங்க. என்னங்க கேஸ்கேடிங் எஃபெக்ட்? ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தான் இந்த ஜிஎஸ்டி புரியும். அதாவது ஒரு வரி மீது மற்றொரு வரி விதிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, நம்ம ஒரு பொருளை வரி கட்டி கொண்டு வந்தீங்கன்னா, இப்ப நீங்க கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பொருள் கொண்டு வரணும்னா கேரளால வரி கட்டிடுவீங்க, திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், தமிழ்நாட்டுக்கு திருப்பி வரி கட்டணும். அப்ப வரிக்கு என்ன செய்யணும்? வரி கட்டணும். வரிக்கு வரி, வரிக்கு நீங்க வரி கட்ட முடியுமா? ஒருவர் ஒரு வரி மீது மற்றொரு வரி விதிக்கப்பட்டது. அப்ப வரிக்கு வரியா? எங்க நான் சொல்ல வட்டிக்கு வட்டி போடுவாங்க. நம்ம ஊர்ல வந்து வட்டி போடுவாங்க, நம்மளே வட்டி கட்டிட்டு இருக்கோம். வட்டி டூ ரேட் கட்டினா அதுக்கு என்ன செய்வோம்? வட்டி போடுவோம். நான் சொல்லுவோம், இப்ப வட்டிக்கு வட்டியா? வட்டி அது மாதிரி ஜிஎஸ்டி முன்னால கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா ஒரு வரி போட்டீங்கன்னா அதுக்கு மேல திருப்பி வரி போட்டா நம்ம நொந்துருவோம். அப்ப புரோக்கன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை போய் வாங்கிட்டு வருவோம், கர்நாடகா வாங்கிட்டு வருவோம், அங்க நம்ம டாக்ஸ் கட்டி இருப்போம்,
அது நம்ம கையில இருந்து காசு கட்டுவோம். அந்த கட்டின டாக்ஸ் வந்து இங்க எடுத்துக்க முடியாதுன்னு. அந்த டாக்ஸ் கட்டினா இன்புட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்புட் டாக்ஸ்ன்ற ஒரு விஷயமே இங்க இல்லைன்றான். எங்க தமிழ்நாட்டுல. அப்ப ஒவ்வொரு மாநில எல்லையில ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட் நீங்க தாண்டணும்னா என்ட்ரி டாக்ஸ் கட்டணும். இப்ப ஒவ்வொருக்கும் எல்லை வச்சிருக்கும். மாநில எல்லை ஈரோடு எல்லை முடிவு இருக்குன்னா ஈரோடு எல்லை தாண்டினா அதுக்கு ஒரு டாக்ஸ். அப்ப எத்தனை டாக்ஸ்? நீ அங்க டாக்ஸ் கட்டி வரணும், இங்க டாக்ஸ் கட்டணும். ஸோ அப்ப இதெல்லாம் என்ன ஆகுன்னா டிலே, ஃபியூயல் காஸ்ட், லாஜிஸ்டிக் காஸ்ட் அதிகரிக்கும். ஒரு பொருளை நீங்க கர்நாடகால இருந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா செலவு நிறைய. ரெண்டு டாக்ஸ் கட்டணும், சிஎஸ்டி கட்டணும், டாக்ஸ் கட்டணும். அப்ப என்ன என்ன நம்மளால ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. நிறைய டாக்ஸ் அதிகம். அதே போல ஒவ்வொரு மாநிலமும் சுயாட்சியா இருக்கும். அதாவது இங்க ஒரு 10 ரூபா பொருள் அங்க 15 ரூபாயே மாறிடும். ஏன்? பிகாஸ் ஆஃப் தட் டாக்ஸ். அப்ப அவன் ஒரு டாக்ஸ் வச்சுக்குவான், நான் ஒரு டாக்ஸ் தனியா வச்சுக்குவான். அவன் 15% இங்க 10% இருக்கும். அப்ப இந்தியா ஃபுல்லா ஒரே டாக்ஸா இருக்காது. எதுக்கு முன்னால ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னால கம்ப்யூட்டருக்கு இங்க 18%, அங்க 24% இருக்கும். இல்ல அங்க 8% இங்க இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கார்லாம் போய் பாண்டிச்சேரியில வாங்கிட்டு வருவாங்க. அப்பெல்லாம் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். வேர்ஹவுஸ் எங்கு அமைக்க வேண்டும் என்பதையும் டாக்ஸ் தான் தீர்மானிக்கும். வேர்ஹவுஸ் அப்போ பிசினஸ் எஃபிஷியன்சி சில இடத்துல போய் அப்போ டம்ப் பண்ணுவாங்க. ஒரே இப்போ சென்னைன்னா சென்னையே பயங்கர ஃபேமஸா இருக்கும். வேற எங்கேயும் பிசினஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்னையில தான் எல்லாம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா இடத்துலையும் டெவலப் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அப்ப ஜிஎஸ்டியோட சொல்யூஷன் என்ன செய்யறாங்க? ஒரே நாடு ஒரே வரி. என்னங்க? இப்ப இந்த கால்குலேட்டருக்கு 18% டேக்ஸ்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே டேக்ஸ் தான். இங்க 18னா அங்கே எவ்வளவுதான்? 18 தான். அதாவது வரி மாறாது, ரேட் கொஞ்சம் மாறலாம், விலை கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபா மாறலாமே தவிர என்ன மாறாது. எஸ். அதே போல சென்ட்ரலும் ஸ்டேட் என்ன ஆயிடுச்சு? மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால இந்த என்ட்ரி டாக்ஸ், கேஸ்கேடிங் எஃபெக்ட்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? சார் இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் இதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சுன்றது ஒரு விதானம் சொல்றான் பாருங்க. ஒரு மேனுஃபேக்சரரு ஏ என்பவர் ஒரு பொருள் விற்கிறாரு. யாருக்கு? பிக்கு விற்கிறாரு. செல்லிங் பிரைஸ் எவ்வளவுங்க? 1 lakh. செல் பிரைஸ் எவ்வளவுங்க? எக்ஸைஸ் டியூட்டி 12%னா அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு 12% போட்டா எவ்வளவுதான் இருக்குங்க? 12,000 ரூபாய். ஏன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு அதானே வரும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் போட்டு நம்ம செக்கிங் தான் பண்ணி பார்க்கணும். 1 லேக்குக்கு 12% போட்டா எவ்வளவுங்க? அப்ப நம்ம எவ்வளவு கட்டணும்? அப்படியே நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி நம்ம எவ்வளவுதான் கட்டணும்? எக்ஸ்ட்ரா 12,000 ரூபாய் கட்டணும். ரைட். அப்ப நல்ல கவனிங்க. இந்த பொருள் வந்து மேனுஃபேக்சர்ல இருந்து டீலருக்கு போகுதுன்னா திருப்பி எக்ஸைஸ் டியூட்டி ஒன்று இருக்குது, சிஎஸ்டி. அது எவ்வளவுமா? 2%. அது எவ்வளவு? 2,240 ரூபாய். அப்ப சிஎஸ்டி அதாவது 1,12,000 மேல திருப்பி ஒரு எவ்வளவு போட சொல்றான்? அப்ப டாக்ஸ் போட்டீங்க. டாக்ஸுக்கு மேல என்னது? டாக்ஸ். அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்க சொன்ன மாதிரி 1,14,240 ரூபாய் டீலர்ட்ட வந்துடும். மேனுஃபேக்சர் இருந்து டீலர்ட்ட வர்றதுக்கு 1,14,240 ரூபாய். இப்ப இவன் என்ன செய்வான்? டீலரு அட்லீஸ்ட் டீலர் ஒரு லாபம் வைப்பான். வெரி குட். அவன் 10,000 லாபம் வைக்கிறான்னு வச்சுக்கலாமே. அப்ப அது வேல்யூ என்ன ஆயிரும்? 1,24,240. அவன் இந்த அமௌண்ட் கொடுத்தா வாங்குவான் யார்கிட்ட? இன்னொருத்தன்ட்ட. இவன் என்ன செய்வான்? 12% வரி போடுவான். அப்ப எவ்வளவு ஆயிருங்க? 14,950 ரூபாய். அப்ப எவ்வளவு ஆச்சு மொத்தம்? 1,39,149 ரூபாய் வந்துருச்சுங்க. என்னன்னா பொருளோட வேல்யூ பாருங்க. ப்ராடக்ட் காஸ்ட் 1, எக்ஸைஸ் டியூட்டி 2, சிஎஸ்டி 2, உங்களுடைய லாபம் 1, 3, இதெல்லாம் சேர்ந்து ஜிஎஸ்டி கேஸ்கேடிங் எஃபெக்டா சேர்த்து 1,39,000 வந்திருக்குது. அப்ப ஜிஎஸ்டி என்ன நினைக்குது? ஓ இவ்வளவு ப்ராப்ளம் வருதா? ஒரு மேனுஃபேக்சர் இருந்து டீலர்ட்ட போகுது, டீலர்ட்ட இருந்து அடுத்த டீலர்ட்ட போய் கன்சியூமர் வரத்துக்குள்ளார அவங்க இவ்வளவு டாக்ஸ் எடுத்துக்கிறாங்களா? அப்ப அதுக்கு தான் என்ன செய்யறாங்க? ஜிஎஸ்டி என்ன சொல்றாங்க? மேனுஃபேக்சர் டீலர் டு கஸ்டமர் 3 தான். 1, 2, 3. மேனுஃபேக்சர், டீலர், கஸ்டமர். இல்லைங்களா? அப்ப ஒன்லி வேல்யூ அடிஷன் இஸ் டாக்ஸ்டு. அப்ப நோ டாக்ஸ் ஆன் டாக்ஸ். டாக்ஸுக்குலாம் டாக்ஸ் கிடையாது. டாக்ஸுக்கு டாக்ஸ் கிடையாது. அப்ப லோயர் காஸ்ட், சீம்லெஸ் கிரெடிட், ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட், ஒரே நாடு ஒரே வரி தான். ஃபாஸ்டர் லாஜிஸ்டிக்ஸ்,
ரெடியூஸ்டு கம்ப்ளைன்சஸ். அப்ப சட்டங்கள் வந்து அதிகமா கிடையாது. ஒண்ணே ஒண்ணுதான் ஜிஎஸ்டி 18%னா எங்க போனா தான் 18% தான். இப்ப முடிஞ்சதுங்களா? அப்ப மல்டிபிலிட்டி ஆஃப் டாக்ஸஸ் எடுத்துருச்சு, கேஸ்கேடிங் எஃபெக்ட் எடுத்துருச்சு, ஐடிசி ப்ராப்ளத்தை தூக்கிருச்சு, செக் போஸ்ட் ப்ராப்ளத்தை தூக்கிருச்சு, கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய சட்டத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, மார்க்கெட் கசகசன் இருக்காது, லாஜிஸ்டிக் வந்து லாஜிஸ்டிக்னா ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு லாஜிஸ்டிக் பிரச்சனை இல்ல. அப்ப ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி. அப்ப ஜிஎஸ்டி மட்டும் படிச்சா போதும். இத்தனை நம்ம படிச்ச ஒரு 10 டாக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம், வேட்டை படிக்க வேண்டியது இல்ல, சிஎஸ்டி படிக்க வேண்டியது இல்ல, எக்ஸைஸ் டியூட்டி படிக்க வேண்டியது இல்ல, என்ட்ரி டாக்ஸ் படிக்க வேண்டியது இல்ல, எல்லாமே படிக்க வேண்டியது. ஒன்னே ஒன்று படிக்கல, என்னதுங்க? ஜிஎஸ்டி மட்டும் படிச்சா போதும். அதுதான் வந்து இவன் சொல்றான். அதுதான் இந்த பாடம். இந்த பாடமே ஃபுல்லா இருந்தாங்க. இப்ப நம்ம படிச்சதுதான் இந்த பாடம். நான் நடத்திட்டது. இதுக்கு மேல நீங்க எடுத்து போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருப்பான். அப்ப இங்கிலீஷ்ன்றது ஐயோ ரொம்ப பெருசா இருக்குல்ல நீங்க நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நம்ம என்ன படிச்சோமோ அதை நான் உங்க தமிழ்ல என்ன செஞ்சுட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க போய் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல. அப்ப ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் காம்ப்ளிகேஷன் நிறைய இருந்துச்சு. இப்ப என்ன கிடையாதுன்னுட்டாங்க. காம்ப்ளிகேஷனே என்ன கிடையாது. காம்ப்ளிகேஷன்னா ஜிஎஸ்டி மட்டும் நீங்க படிக்கணும். அதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு, நிறைய படிக்க வேண்டியது. இப்போ வந்து என்ன ஆச்சு, நிறைய படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஜிஎஸ்டி மட்டும் படிச்சா போதும். அப்புறம் டாக்ஸுக்கு டாக்ஸ் கிடையாது. முக்கியமா என்ன கிடையாதுங்க, டாக்ஸுக்கு டாக்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? சரி, அடுத்தது ஒன் வேர்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் நான் சொல்லி தந்துறேன். அதை நீங்க அப்படி கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா போதும். படிங்க. வெரி குட். ஆஃபன் அடிக்கடி. described as regressive. regressive in nature. regressiveனா அதாவது நமக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியத ரெக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. என்னங்க? அப்ப என்ன சொல்றாங்கன்னா திருப்பி படிங்க. எஸ், indirect taxes are often described as regressive in nature. என்னங்க? ரெக்ரெசிவ் இன் நேச்சர்னு சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதான் தனியாக நடக்குது.